இன்று நீங்கள் காண்கிற தரித்திரம் இனிமேல் காண மாட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், வேலை இருந்தாலும் இராவிட்டாலும், ஏழையானாலும் பணக்காரர்கள் ஆனாலும், அழகு இருந்தாலும் அழகு இராவிட்டாலும், எப்படிப்பட்டவராயிருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்திலே ஒரு பெரிதான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற ஜீவனும் எனக்கு இருக்கிற பலனும் எல்லாம் உம்முடைய கிருபையே ஆண்டவரே. எனக்கு இருக்கிற குடும்பமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியமும் எல்லாம் உம்முடைய தயவே ஆண்டவரே. Today we are going to hear the message about mind your business. உன் வேலையின் மேல் சிந்தையை வை என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். Mind your own business. உன் வேலையின் மேல் உன் சிந்தையை வை. So there are many people, many times you might have heard this word saying mind your business. அநேகர் நம்மை பார்த்தும் நாம் மற்றவர்களிடத்திலும் உன் வேலையை நீ பார்த்துக்கொள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம். We have to keep our focus on our work. நம் வேலையின் மேல் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். God has given to all of us some work. தேவன் அனைவருக்கும் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். Everyone he loved us. அனைவரையும் தேவன் நேசிக்கிறார். He loves every one of us. அனைவரையும் தேவன் நேசிக்கிறார். And he will give you a work. எல்லாருக்கும் தேவன் கடமை கொடுத்திருக்கிறார். We have to mind on that work. அந்த வேலையின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும். God created Adam and Eve. தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். In his own likeness. அவருடைய சாயலிலே. His own image. அவருடைய ரூபத்திலே. And he said to Adam and Eve. ஆதாம் ஏவாளை அவர் நோக்கி. Take care of that garden of Eden. ஏதேன் தோட்டத்தை பராமரித்துக்கொள் என்றார். If anything goes wrong. ஏதாகிலும் தவறு நடந்தால். I'm going to ask you. நான் உன்னை கேள்வி கேட்பேன். So Adam's duty is to take care of the garden of Eden. ஏதேன் தோட்டத்தை பராமரிப்பதுதான் ஆதாமின் கடமையா இருந்தது. Garden of Eden was so wonderful. ஏதேன் தோட்டம் மிகவும் அருமையானது. God created wonderfully. தேவன் அருமையாக படைத்தார். Now God brings one person to take care of it. அதை பராமரிக்கும் பொறுப்பை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். He is giving a responsibility to this person. அந்த கடமை ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். So God will give us responsibility. தேவன் நமக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். If there is anything wrong in that garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே ஏதாகிலும் தவறு நடக்குமாயின், there are many animals over there. அங்க अनेक மிருகங்கள் இருக்கின்றன. Many birds were there. பல பறவைகள் இருக்கின்றன. Many flowers are there. अनेक பூக்கள் காணப்படுகின்றன. But if there is anything goes wrong in that garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே ஏதாகிலும் தவறு நேரிட்டதென்றால், he is not going to ask anybody. He will directly ask Adam only, not any monkey, not any donkey, not any horse, not any animal. அங்கிருக்கிற நாய்கள், கழுதைகள், குதிரைகளை தேவன் கேட்பதில்லை. பொறுப்பு கொடுத்த மனிதனிடத்திலே தான் தேவன் கணக்கு கேட்கிறார். God said, Adam, what have you done? ஆதாமே நீ என்ன செய்தாய் என்று தேவன் கேட்கிறார். Why you eat that fruit? ஏன் அந்த கனியை புசித்தாய்? God asked that. தேவன் கேட்டார். Because God gave authority to that person. ஏனென்றால் ஆதாமுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். When God gives responsibility over anything in your life, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதன் மேலாகிலும் அதிகாரத்தை கொடுத்திருப்பார் என்றால், he is going to ask you. அவர் கணக்கு கேட்பார். Let me ask you one question. நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். Who ate the fruit of the tree? யார் அந்த கனியை புசித்தது?
The good and evil tree was there in the Garden of Eden. Who is the person who ate the fruit? ஏதேன் தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை முதலில் புசித்தது யார் தெரியுமா? Eve. But God asked whom? ஏவாள். ஆனால் தேவன் யாரை கேட்டார்? தேவனுக்கு தெரியும். அந்த கனியை முதலில் சாப்பிட்டது ஏவாள் தான். ஏவாள் முதலில் சாப்பிட்டால் ஏவாளை தான் தேவன் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் யாரை கேட்கிறார்? ஆண்டவரே, நீர் ஏவாளை முதலில் கேட்காமல் ஏன் ஆதாமை கேட்டீர்கள் என்று நாம் நினைக்கலாம். தேவனுக்கு ஞானம் இல்லை என்றல்ல, அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆதாமின் மனைவியாகிய ஏவாள் சாப்பிட்டால் சாப்பிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? ஆதாமுடையது. எனவே ஏவாள் என்ன தவறு செய்தாலும் ஆதாமுக்கு தான் தண்டனை. புருஷர்களே, நினைவில் கொள்ளுங்கள், வீட்டில் என்ன நடந்தாலும் வீட்டில் இருப்பவர்களை தேவன் கேட்பதில்லை. வீட்டின் தலைவராக கணவனை தேவன் நியமித்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, வீட்டில் என்ன நடக்கிறது எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. சம்பாதிப்பது நீங்கள், குடும்பத்தை நடத்துவது உங்கள் மனைவி. தேவன் உங்களிடம் கணக்கு கேட்கிறார். ஆதாம் இல்லை என்றால் ஏவாளை கேட்பார். ஆனால் தேவன் முதலில் குடும்ப தலைவரை தான் கேட்கிறார். ஒரு அலுவலகத்தில் பிரச்சனை எனில் அதன் உரிமையாளர் பொது மேலாளரை தான் கேட்பார். ஒரு பிரிவில் பிரச்சனை என்றால் அந்த பிரிவின் தலைவர் யாரோ அவரை அழைப்பார்கள். தலைவருக்கு புத்தி சொன்னால் அந்த பிரிவு முழுவதும் நன்றாக இயங்கும். எனவே இங்கு தலைவராக புருஷனை தேவன் நியமித்திருக்கிறார். புருஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் தவறாமல் ஜபத்தோடு, பக்தியோடு, தெய்வீகமான ஞானத்தோடு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அது வீடானாலும், அலுவலகமானாலும், நிறுவனமானாலும், தொழிலானாலும், பள்ளியானாலும், எதுவானாலும் தேவன் உங்களை நியமித்தார். உங்களால் நடத்த முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உன்னை படைத்தவர் சொல்லுகிறார், உன்னால் நடத்த முடியும். உன்னை நான் நியமித்தபடியால் அதற்கு தேவையான பலனை உனக்கு தருவேன் என்று தேவன் சொல்கிறபடியால் நாம் முன்னேற வேண்டும். தேவன் எல்லாருக்கும் ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார். தற்காலத்தில் தொழில் என்றாலே தவறான காரியம் போல் நினைக்கிறார்கள். தொழில் என்றால் உங்கள் வேலை என்று வேதம் குறிப்பிடுகிறது. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்றால் உன் வேலையை நீ பார்த்துக்கொள். உன் வேலை மேல் சிந்தை வை, மற்றவர்கள் மேல் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மேல், கடமைகளின் மேல் உன்னுடைய பொறுப்பை சரிவர செய்கிறாயா என்று தேவன் கேட்கும் பொழுது, செய்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லக்கூடிய அந்த தைரியம் நமக்கு காணப்படுவது அவசியம். Now here Eve did something wrong, but God was asking, Adam, why have you done that? ஏவாள் தவறு செய்திருப்பினும் தேவன் ஆதாமினிடத்தில் ஏன் இதை செய்தாய் என்று கேட்கிறார். It's Adam's duty that he should take care of his family. தன் குடும்பத்தை பராமரிப்பது ஆதாமினுடைய கடமையாயிருக்கிறது. Adam's duty, he should take care of the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தை பராமரிப்பது ஆதாமின் கடமை. Over what God has given you authority, God will ask you. தேவன் உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதிலே தேவன் கணக்கு கேட்பார். Maybe a small or big. ஒருவேளை அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம். God placed you somewhere, you are responsible to that place. தேவன் ஒரு இடத்திலே உங்களை வைத்தால் அந்த இடத்திற்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். First one, write it down. முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். What is God's business? தேவனுடைய வேலை என்ன தெரியுமா? What is Christians business? கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? What is spirit business? ஆவிக்குரிய வேலை என்ன தெரியுமா? What is Christ business? கிறிஸ்துவின் வேலை என்ன தெரியுமா? What is the church business? சபையின் வேலை என்ன தெரியுமா? What is the business of my brethren? சகோதரர்களின் வேலை என்ன தெரியுமா? What is the business of my neighbors? என் அயலகத்தாரின் வேலை என்ன தெரியுமா? Business of my family? என் குடும்பத்தின் வேலை என்ன தெரியுமா? First one we will study. முதலாவது நாம் பார்க்க போகிறோம் God's business. தேவனுடைய வேலை. Hebrews chapter 4 verse 30. எபிரேயர் 4:13 வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். So God is watching everything on this earth. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்கள் மேலும் தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். Neither is there many creatures that is not manifest in the sight of God, but all things are naked and open unto the eyes of him with whom we have to do. Everything is open before God. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. No secret can be hidden before the sight of God. தேவனுடைய பார்வைக்கு மறைவாக எந்த ரகசியமும் இல்லை. Eyes of God is watching all over. கர்த்தருடைய கண்கள் உலகம் அனைத்தின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. Only few newses we are getting in a newspaper and a news media. ஊடகத்திலே செய்தித்தாளில் மிகவும் சொற்ப செய்தியை தான் நாம் கேட்கிறோம். We are thinking, oh, this one happened, that one happened. இது நடந்ததா, அது நடந்ததா என்று நாம் வியந்து போகிறோம்.
There are many newses, they are not yet reached any print media or electronic media, but God knew it. ஊடகங்களுக்கு வந்தடையாத அநேக செய்திகள் உண்டு, ஆனால் அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். So many things are going on in this world. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கின்றன. Most of them we don't even know. அநேக காரியங்களை நாம் அறிய மாட்டோம். Only few news we hear from the news channels and newspapers. மிகவும் சொற்ப காரியங்கள் மாத்திரமே ஊடகத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். All over the world, what all the things are going on, everything is revealed to God. உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு முன் வெளியரங்கமாய் காணப்படுகின்றது. Whether it may be good or bad, அது நல்லதா இருக்கலாம், தீயதா இருக்கலாம், it is revealed in the sight of God. அவருடைய பார்வையிலே வெளியரங்கமாய் இருக்கிறது. Proverbs chapter 15 verse 3. நீதிமொழிகள் 15:3. Eyes of God look at everyone on this earth, whatever the people do, evil or good, and God will keep it in his mind one day. He is going to ask people, why have you done this? So before they die, before anybody die, they have to confess before God and say, Lord, forgive me. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எனவே நாம் எந்த தவறு செய்தாலும் ஒரு நாளிலே தேவன் நிச்சயம் கணக்கு கேட்பார். ஆனபடியினாலே நாம் அனைவரும் கூட செய்த தவறுகளை நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். Before you are judged, go to the blood of Jesus and say, Jesus, forgive me. What all the nonsense I have done in my life, please wash me with your holy blood. If you ask that, you will be forgiven by God. Then you will not be punished at the time of judgment day. நீங்கள் நியாயத்தீர்ப்பிலே நிற்பதற்கு முன்பதாக இயேசுவின் இரத்தத்தினிடம் சென்று, ஆண்டவரே என்னை மன்னியுங்க, நான் தவறு செய்தேன் என்று கேட்கும் பொழுது அவர் மன்னிப்பார். நாம் நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டோம். This is God's business. இது தேவனுடைய வேலை. The next one, அடுத்தபடியாக, what is Christian's business? கிறிஸ்தவனுடைய வேலை என்ன தெரியுமா? Our business is to love God. நம்முடைய வேலை தேவனை நேசிப்பது, love people, ஜனங்களை நேசிப்பது, serve God, தேவனுக்கு ஊழியம் செய்வது, serve people, ஜனங்களுக்கு சேவை செய்வது, and help people, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, try to build yourself in the word of God, வேதத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்வது, build others, மற்றவர்களை கட்டுவது, help others, மற்றவர்களுக்கு உதவி செய்வது. that's what our business. அதுதான் நம்முடைய வேலை. The third one, a spirit's business in our life. மூன்றாவது ஆவிக்குரிய வேலை என்ன தெரியுமா? 1 Corinthians chapter 2:10, 1 கொரிந்தியர் 2:10, Ephesians chapter 3:3-5, எபேசியர் 3:3-5 வரை, Ephesians 4:30, the spirit of God will keep us in Christ. எபேசியர் 4:30 படி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். And he controls our body, so that give your heart to the Holy Spirit, give your body and say, Jesus, my body is the temple for the Holy Spirit, let the Spirit of God come and lead my life. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, என்னுடைய ஆவி உமக்கு சொந்தம், என்னை ஆட்கொள்ளும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். When we pray like that, நீங்கள் அவிதமாக ஜெபிக்கும் பொழுது, when the Holy Spirit rules our life, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளும் பொழுது, suicidal spirit will not come, தற்கொலையின் ஆவி வராது, spirit of depression cannot attack, மன அழுத்தத்தின் ஆவி உங்களை தாக்காது, no evil spirit can enter your body, தீய ஆவி உங்களுடைய சரீரத்தில் நுழையாது, because you are filled with the Holy Spirit. காரணம் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்கள். Say that spirit business should be in my life. ஆவிக்குரிய வேலை எனக்கு இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். It's not other spirits but the Holy Spirit. மற்ற ஆவிகள் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு காணப்பட Our வேண்டும். body is the temple of the Holy Spirit. 1 Corinthians chapter 3 verse 16-18. 1 கொரிந்தியர் 3:16 18 வரை நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. Know you not that you are the temple of God, the Spirit of God dwelleth in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? நம் சரீரத்தில் யார் வாசம் பண்ணுவார்? அசுத்தாவிகளா, தீ ஆவிகளா, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரா? ஆமென். நம் பிள்ளைகளில் பரிசுத்த ஆவி இருந்தால் வேறு எந்த ஆவியும் வராமல் காக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளும் என்று கேட்க வேண்டும். ஆவியானவரே என் கணவனை, மனைவியை, வீட்டில் இருக்கிறவர்களை ஆட்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீரே எங்களை வழிநடத்தும் என்று கேட்க வேண்டும். அடுத்தபடியாக, what is Christ's business in our life? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய வேலை என்ன தெரியுமா? 1 Corinthians chapter 6 verse 15-20 and John chapter 12 verse 48. 1 கொரிந்தியர் 6:15-20 வரை, யோவான் 12:48 வசனம். What is the church business? சபையினுடைய வேலை என்ன தெரியுமா? 1 Corinthians chapter 12:26. 1 கொரிந்தியர் 12:26. 1 Corinthians chapter 5:11-13. 1 கொரிந்தியர் 5:11-13 வரை. 2 Thessalonians chapter 3:6. 2 தெசலோனிக்கேயர் 3:6 வசனம். Church should pray together and work together and glorify God. Not only that, we have to spread the gospel, and one more church we should create in the name of Jesus. Every time pray and build one more church for God. சபை எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செய்து மற்றும் ஒரு சபையை கர்த்தருக்குள்ளாக பிறப்பிக்க வேண்டும். சபையை கட்டுவதுதான் சபையினுடைய வேலையா இருக்கிறது. Winning souls, ஆத்துமாதாயம் செய்வது, bringing revival in the city, பட்டணத்திலே எழுப்புதலை கொண்டு வருவது, in village, கிராமத்திலே, in agency areas, துணை நகரங்களிலே,
remote places, தொலைதூர பட்டணங்களிலே spreading the gospel சுவிசேஷத்தை கொண்டு சென்று and helping pastor to reach out everywhere through the television, through whatever the technology is available, reach each person through the word of God. நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு எவ்விதத்திலாகிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போதகருக்கு உதவி செய்கிற காரியத்தை செய்வது அவசியம். Church should do that. Each one reach one, teach one. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவரையாகிலும் சந்தித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ வாலிப பெண் என்றால் எனக்கு எந்த வேலையும் இங்கு தரவில்லை என்று சொல்லக்கூடாது. உங்கள் வயதுடையவர்கள் அங்கிருப்பார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நானும் உங்களைப் போலதான் இந்த இடத்திற்கு வந்தேன். உங்களுக்கு கவலை கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கு ஜெபிப்பார்கள். எங்கள் ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி சபைக்கு வரும் உங்கள் வயது நபர்களை பலப்படுத்த வேண்டும். துக்கத்துடன் அவர்கள் வந்திருக்கலாம், வேதனையுடன் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்த வேண்டும். அவளை பலப்படுத்தின தேவன் என்னையும் பலப்படுத்துவார் என்கிற ஒரு தைரியத்தை தர வேண்டும். இதுவும் ஒரு விதமான ஊழியம்தான். ஒரு வாலிபன் வந்திருக்கலாம், வேலை இல்லாமல் திருமணம் தடைப்பற்று வேதனையோடு வந்திருக்கலாம், விரக்தியுடன் சபைக்கு வந்திருக்கலாம். உள்ளே மற்றொரு வாலிபன் பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று அழைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களைப் போல துவண்டு போய் காணப்பட்டேன், குறிக்கோள் இல்லாதவனாய் இங்கு வந்தேன். எப்பொழுது என்ன நடக்குமோ, நல்ல நாட்கள் வருமோ என்று எதிர்பார்ப்புடன் வந்தேன். ஆனால் தேவன் என்னை சந்தித்தார். புதிய வாழ்க்கையை தேவன் தந்தார். உன் வாழ்க்கையையும் இயேசு மாற்றுவார். என்னை மாற்றினவர் உன்னையும் மாற்றுவார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகும். நீங்கள் பேசின சில வார்த்தைகள் தைரியம் இல்லாதவனுக்கு தைரியத்தை தந்தது, நம்பிக்கையற்றவனுக்கு நம்பிக்கையும், திடனில்லாதவனை திடப்படுத்தியது. So our business, go to somebody and say God loves you. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? யாரிடத்திலாகிலும் சென்று இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். The next one, அடுத்தபடியாக the business of my brethren. சகோதரர்களுடைய வேலை என்ன தெரியுமா? Love each other, love each one, ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும், encourage each one, மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும், support each one, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், work together, சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், try to have unity, ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும், building churches, சபைகளை கட்டுவது, winning souls, ஆத்துமாதாயம் செய்வது, helping men of God, தேவ மனிதர்களுக்கு உதவி செய்வது, standing with the woman of God and men of God and say you are a God's called servant of God, we will work with you for the kingdom of God. தேவனுடைய ஊழியர்களை பார்த்து நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டபடினாலே உங்களோடு நாங்கள் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உறுதுணையா இருப்போம் என்று சொல்ல The வேண்டும். next business, அடுத்தபடியாக business of neighbors. நம்முடைய அயலகத்தாரின் வேலை. You have to love your neighbor as yourself. உங்களைப் போல் பிறனையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். இதை கேட்ட இரண்டு வாலிபர்கள் ஆப்பிள்களை தனித்தனியாக வாங்கி ரயிலில் மேல் தட்டில் ஒருவரும் கீழே ஒருவருமாக பயணித்துக் கொண்டிருந்தனர். மேலே வைத்திருக்கிறவன் எப்பொழுது கீழே இருக்கிறவன் ஆப்பிளை எடுத்து வெட்டுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இவனும் வாங்கினான். ஆனால் இவனுடையதை சாப்பிடாமல் முதலில் அவனுடையதை சாப்பிட்டு பிறகு இவனுடையதை சாப்பிடலாம் என்று நினைத்தான். கீழே இருக்கிறவன் ஆப்பிளை எடுத்து, ஆண்டவரே இந்த பழத்தை தந்தமைக்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்து அதை 2 துண்டாக வெட்டினான். அதை வெட்டினவுடனே மேலே இருக்கிறவன் கையை நீட்டி கேட்க ஆரம்பித்தான். ஏன் கையை நீட்டுகிறாய் என்று கேட்டதற்கு, உன்னை போல் பிறனை நேசி என்கிற வேத வசனத்தை நீ மறந்து விட்டாயா? ஒரு விசை வேத வசனத்தை நினைவுக்குள், உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். நீ சாப்பிடுவதில் பாதி கொடி என்று கேட்பதற்கு பதிலாக வசனத்தை கோடிட்டு உன்னை போல் பிறனை நேசி என்று கூறுகிறான். உனக்கு பாதி எனக்கு பாதி என்றான். இப்படி கேட்டால் எப்படி ஆகிலும் தருவான் என்று மேலே இருப்பவன் நினைத்தான். ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை விட புத்திசாலி. இவன் வெறும் கையை மேலே நீட்டி, நண்பனே பிறனுடையதை இச்சியாதே என்று உனக்கு தெரியாதா என்றான். கீழே இருக்கிறவனும் வசனத்தை கோடிட்டு பிறனுடையதை இச்சியாதே என்றார். இந்த வசனத்தை சொன்ன தேவனே பிறனுடையதை இச்சியாதே என்றும் சொல்லியிருக்கிறார். தர வேண்டும் என்றால் அவர்களை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் வசனத்தை கோடிட்டு கேட்க கூடாது, ஏற்புடையதல்ல. That's what God said. You have to mind your business, not others' business. எனவே தேவன் சொல்லுகிறார், மற்றவர்கள் வேலை அல்ல, உன் வேலை நீ கவனி. Business of your family. உன் குடும்பத்தின் வேலை. Lead them in godly way. கர்த்தருடைய பாதையிலே வழிநடத்து. Every day conduct a family prayer. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் காணப்பட வேண்டும். Make sure let there be a family prayer. தடையின்றி ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். Book of Acts chapter 10 verse 1 to 5, Cornelius had a family prayer. The angels visited his house. அப்போஸ்தலர் 10 முதல் 5 வசனங்களிலே கொர்நேலியு குடும்ப ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். The next one, my personal business. Everyone has a personal business. Personal intimacy with God, personal prayer life, reading God's word, developing your
your spirit and encouraging your spirit to be with God. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வேலை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு கிட்டி சேர்வது, வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வது. நாம் ஜெபிப்போம். இதற்கு மேல் என் வேலையில் கவனமாயிருப்பேன். ஒருவேளை சபையிலே வேலை இருந்தால் செய்வேன், ஊழியத்தை செய்வேன். தேவன் எனக்கு கொடுத்த நேரத்தையும் தாளந்தையும் திறமையையும் தசம பாகத்தையும் ஊழியத்திலே பயன்படுத்துவேன் என்பவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். Father, let me mind my business, whatever that you have given to me, let me completely do it, Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுத்தீரோ அந்த வேலையிலே நான் கவனமாய் இருந்து அதை செய்து முடிக்க கிருபை தாரும். When you called Noah, you gave a work to build the ark of God. பேழையை கட்டும்படி நோவாவை அழைத்து அவனுக்கு அந்த பெரிய வேலையை தந்தீர். To build a ship, Lord. ஒரு பேழையை கட்டும்படியாக ஆண்டவரே. When you called Moses, you said that build a ark of God and tabernacle. உடன்படிக்கை பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசேவை நீர் அழைத்தீர். Lord, you gave a work to Solomon to build the temple of God. சாலமோன் ராஜாவுக்கு தேவாலயத்தை கட்டுகிற வேலையை கொடுத்தீர். Lord, you gave Apostle Paul to build churches. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சபைகளை கட்டுகிற வேலையை கொடுத்தீர். Teach us to work, Lord. எங்களுக்கு வேலை செய்ய கற்றுத் தாரும். Help us to not to waste our time. எங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி எங்களுக்கு உதவி Help us to செய்யும். not to waste our talent. எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் வீணாக்க கூடாது ஆண்டவரே. Lord, teach us not to keep our mind on vanity. எங்களுடைய மனதை வெறுமனே வைத்துக் கொள்ளாமல் இருக்க கிருபை தாரும். Lord, teach us, Lord, how to use our time. எங்களுடைய நேரத்தை பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத் தாரும். Holy Spirit, teach us how to manage our time. எங்கள் நேரத்தை நிர்வகிக்க பரிசுத்த ஆவியானவரே கற்றுத் How தாரும். to use the talents what you have given to us for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத் தாரும். Establish the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தும்படியாக Use me for the extension of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவுக்காக என்னை பயன்படுத்தும். Lord, let me mind my business. ஆண்டவர், என் வேலையை நான் செய்து கொள்ள கிருபை Let தாரும். me not disturb others. மற்றவர்களை நான் தொந்தரவு Let செய்யாமல், me never hurt others. யாரையும் நான் காயப்படுத்தாமல், Let me completely do and finish whatever you have said to me. நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரிவர செய்து முடிக்க கிருபை Let தாரும். me also involve in the work of God. தேவனுடைய வேலையிலே நான் பங்கு கொள்ள கிருபை தாரும். Bless my family. என் குடும்பத்தை Bless ஆசீர்வதியும். my life, Lord. என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். Give me good health. பூரண சுகம் தாரும். Lord, bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Bless them with a good job. நல்ல வேலை தாரும். Bless them with a good health. நல்ல சுகம் தாரும். Give them peace of mind, சமாதானத்தை தாரும். energy. பலனை தாரும். Let them receive strength in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பலனை பெற்றுக்கொள்ளட்டும். Every disturbing spirits, leave these people now. இடையூறு செய்யும் எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் புறப்பட்டு போகட்டும். Strengthen every one of us, Lord. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. Use us for your glory. உம்முடைய மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்தும். And bless them with a good mind. நல்ல மனதை அவர்களுக்கு தருவீராக. Christ-like mindedness. கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு உண்டாகட்டும். Likeness of God. இயேசுவை போல் அவர்கள் மாறட்டும். Lord, help us to follow Jesus Christ. ஆண்டவரே, இயேசுவை பின்பற்ற கிருபை தாரும். Jesus, Holy Spirit of God, help us. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்வீராக. Lord Almighty, anoint your people and bless them, and every wound in their life be healed by your power. சர்வவல்ல தேவனே, உம்முடைய ஜனங்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்றுவீராக. Heal every sick person, cancer, TB, asthma, any kind of disease in their body, in the flesh, in the bones, in the nerves, everything in their body from head to till the toe of their feet be healed in the name of Jesus. கேன்சர், காசநோய், எல்லா வியாதிகளும், சரீர வியாதிகள், இரத்தத்தில் இருக்கிற வியாதிகள், எலும்புகளில் நரம்புகளில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே குணமடையட்டும். Healing come in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். Miracles happen in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். Wonders happen in Jesus name. அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Give you all the glory. உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம். Commit ourselves in your hand. எங்களை முற்றிலும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். In Jesus mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் நீங்கள் இந்த லைஃப் சேஞ்சிங் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்ய முன்வரலாம். அநேகருக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் இந்த திரையில் காணப்படும் எங்கள் கூகுள் பே, போன்பே, பேடிஎம், UPI QR கோட் ஸ்கேன் செய்வதன் மூலம் நெட் பேங்கிங் மூலமும் நீங்கள் அனுப்பலாம். எங்கள் கூகுள் பே எண் 9912190945. எங்கள் போன்பே எண் 7799934576. எங்கள் பேடிஎம் எண் 7799934576. எங்கள் UPI எண் 7799345576 எங்கள் ஸ்தாபனத்தின் காரியங்களுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள்
எங்கள் பேடிஎம் எண் 9393004572 என்கிற எண்ணின் மூலம் செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள்: PJ Stephen Paul Ministries, SBI Current Account Number 352874334459. IFSC Code SPIN 000272. பத்மராவ் நகர் பிரான்ச், செகந்திராபாத் 50025. இல்லையென்றால் செக் மூலமாகவும், டிடி மூலமாகவும், MO மூலமாகவும் உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய ஜெப உதவிக்கு திரையில் காணும் அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றோம். PJ Stephen Paul என்னும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும், PJ Stephen Paul Ministries என்னும் யூடியூப் சேனல் மூலமாகவும், pjstephenpaul.org என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். அன்பான நேயர்களே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும் எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் விலாசம் லைஃப் சேஞ்சிங் ரிவைவல் சென்டர், மில்லேனியம் கார்டன்ஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1501, திவோலி தியேட்டர் எதிரில், சிக்கிந்திராபாத் கிளப் ரோட், சிக்கிந்திராபாத், தெலங்கானா 5001.